அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரும் போகி பண்டிகை 2024 அன்று இந்த ஒரு விஷயத்தை குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் மறக்காமல் செய்து பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடாக நிச்சயமாக இது அமையும். சரி, அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தெய்வம் அப்படின்னாலே நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி வந்து உதவுற முதல் தெய்வம் தான் நம்மளுடைய குலதெய்வம். அதனால நம்மளுடைய வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும் போது நம்ம குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவே விசேஷத்தை கொடுக்கும். இப்போ தை மாதம் பிறக்க உள்ளது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த போகி பண்டிகை அன்று இந்த மார்கழியுடைய கடைசி நாளில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கெட்ட பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் நீங்கி நம்ம வாழ்க்கையில் புது வரவா எல்லா சந்தோஷங்களும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளையும் சுத்தப்படுத்துகிறோம். நம்மளை சுற்றி உள்ள இடத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கெட்ட விஷயங்களையும் வெளியில் அனுப்புகிறோம். ஸோ அப்போ அதனால நம்ம வீட்டில் எல்லா நல்வரவும் நம்ம வீட்டுக்கு வரணும். அப்படின்னா முதல்ல நம்மளுடைய வீட்டு தெய்வம், நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து எல்லா நல்ல செய்திகளும் நல்ல விஷயங்களும். அதனால் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதனால தை பொங்கலுக்கு முந்தைய நாளில் இந்த போகி பண்டிகை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். அதாவது காலையில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்த பின் மாலை 6 மணிக்கு மேலே இந்த வழிபாடு செய்ய பாருங்கள். வழிபாடு அப்படின்னாலே கலசம் வைத்து வழிபடுறது தான் ரொம்பவே சிறப்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. பித்தளை சொம்பாக இருந்தால் ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் அதில் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து மஞ்சள், குங்குமம், எலுமிச்சம்பழம், ₹1 நாணயம் தண்ணீரோடு சேர்த்து 5 பொருள். அதுக்கப்புறமா உங்ககிட்ட ஜவ்வாது, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இந்த மாதிரி எந்த பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். வேப்பிலையோ இல்லை மற்ற மலர்கள் இருந்தாலும் அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 5 எண்ணிக்கையில் அல்லது 7 எண்ணிக்கையில் 9 எண்ணிக்கையில் நீங்கள் போட்டு வைத்துக்கோங்க. மேலே கை வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து உங்களுடைய குலதெய்வத்துடைய மந்திரம் தெரிஞ்சு அப்படின்னா அந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வீட்டுக்கு மனதார வேண்டி இந்த கலசத்தில் வந்து அமருமாறு நீங்கள் மனமுருகி வேண்டுங்க. நிச்சயமாக நம்மளுடைய குலதெய்வம் தெரிந்தாலும் சரி தெரியலைனாலும் சரி இதை செய்யும்போது கட்டாயமாக நம்மளுடைய குலதெய்வம் வந்து அமர்வாங்க, ஆவாகனம் செய்வாங்க. அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே வந்து அமர்ந்தாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் எல்லா கஷ்டங்களும் நீங்கி நம்ம வாழ்க்கையில் இனி எல்லா சந்தோஷங்களும் கண்டிப்பாக வரும். அதனால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதை விட இந்த வழிபாடுங்கிறது ரொம்பவே முக்கியம். இதை செய்யும்போது நீங்கள் வந்து நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும். நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சரிசி சாதம் எடுத்து அதை வந்து நீங்கள் சாதமாக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க. பக்கத்தில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வைத்துக்கோங்க. ஒரு துண்டு பழம் வைத்துக்கோங்க. இந்த மாதிரி வாழை இலையில் வைத்துக்கோங்க. அதே மாதிரி கலசம் வைக்கும் போதும் நீங்கள் வந்து வாழை இலையில் வைக்கணும். இல்லைன்னா வந்து தாம்பூல தட்டில் தான் வைக்கணும். வெறுமனையாக கலசத்தை வைக்கக்கூடாது தரையில். அதுக்கப்புறம் அந்த வாழை இலையோ தாம்பூலமோ வைக்கிறதுக்கு முன்னாடி பச்சரிசி மாவில் கோலமிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த தாம்பூல தட்டை வைத்து அதில் நீங்கள் கலசம் வைத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மந்திரம் தெரிஞ்சு அப்படின்னா ஒரு 108 முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தீப தூப ஆராதனை காட்டிக்கோங்க, வேண்டிக்கோங்க. தை பிறந்ததுலேருந்தாவது எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கணும். நீங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும், எங்களுக்கு வேண்டிய வச்சு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தை மனமாற வேண்டிட்டு நீங்கள் இந்த ஆரம்பிச்சு பாருங்க. இது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமையும். கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா செல்வ வளங்களையும் கொடுக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக அமையும். இந்த வருடம் முழுவதுமாகவே உங்களுக்கு நல்ல வருடமாக அமையும். அதனால் கண்டிப்பாக தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் எல்லா நல்ல விஷயங்களும் நம்மளுடைய குடும்பத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குலதெய்வத்தை வேண்டுங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியினாலும் நாளைக்கு வந்து போகி பண்டிகை அன்று நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று நேரில் தரிசனம் செய்துட்டு வாங்க. செல்ல முடியாதவர்கள் நீங்கள் வீட்டிலிருந்தே குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இந்த செம்பு கலசம் வந்து அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் எழுந்து அந்த தண்ணீர் தீர்த்த தண்ணீராக எடுத்து நீங்கள் வீட்டில் தொளிச்சுக்கலாம். உங்கள் மேலேயும் நீங்கள் தொளிச்சுக்கலாம். காயினையும் எலுமிச்சம்பழத்தையும் உங்களுடைய அலமாரியிலையும் வைத்துக்கலாம். இந்த போகி பண்டிகையை எல்லாரும் நலமும்
வளமும் பெற்று சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கடவுளை வேண்டிக்கலாம்.